நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 பேர்த்த லவ் பண்ணலாம். லவ்வுன்னா நினச்சிடாதீங்க. லவ்வுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து லவ் பண்ணணும். யாரை லவ் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். முதல் யாரம்மா லவ் பண்ணணும்? கடவுளை நேசிக்கணும். நம்ம வந்து என்ன செய்யணும்? கடவுளை நேசிக்கணும். 2வது யாரம்மா லவ் பண்ணணும்? நம்மளை அப்பா அம்மாவை லவ் பண்ணணும். இன்னைக்கா நீங்கள் அப்பா அம்மாட்ட போய் பா ஐ லவ் யூப்பா, மா ஐ லவ் யூமா சொல்லியிருக்கீங்களா? இனிமேல் சொல்லுங்கள் உங்கள் அப்பாட்ட போய் எங்கள் அம்மாட்ட போய், பா உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்ப்பா, அம்மா உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லுங்கள். 3வது யாரம்மா லவ் பண்ணணும்? ஒன்றை நீங்கள் நேசிக்கணும். உங்களை நேசிச்சாதான் மற்றவங்களை நீங்கள் நேசிக்க முடியும். யாரை நேசிக்கணும்? உங்களை நேசிங்க. உங்களை நேசிச்சாதான் மற்றவங்களை நேசிக்க முடியும். அப்போ 3 பேர்த்த லவ் பண்ணலாம். அப்போ யாரை லவ் பண்ணணுங்கிறது முக்கியம். நீங்கள் இந்த வயசில், ஏன்னா இது முக்கியமான வயசு, வாலிப வயசு, சிறு பிள்ளைங்க வயசில் முக்கியமான வயசு. அப்போ இந்த வயசில் நீங்கள் யார் லவ் பண்ணுறீங்க?